ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு பூரணம் வச்சு இட்லி மாவு வச்சு ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்வோம். போலி ஒன்று, அதுக்கப்புறம் சுசியம் ஒன்று. இட்லி மாவில் ஈஸியான முறையில் சுசியம் செய்யலாம். ஆனால் பூரணம் ஒரே இனிப்பு பூரணத்தில் 2 ஐட்டம் செய்வோம் வாங்க. இப்போ கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். அதை குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாருங்கள், இட்லி மாவு புளிக்காமல் இருக்கணும். அன்றைக்கி ஆட்டின இட்லி மாவில் நம்ம சுசியம் பண்ணுவோம் வாங்க. வெல்லத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன். தேங்காவை துருவி எடுத்துக்கணும். மிக்சியில் பல்லாக போட்டு இப்போ போலிக்கு கோதுமை மாவு நான் எடுக்கிறேன் பாருங்கள். கோதுமை மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம டைட்டாக பிணையாமல் நல்லா லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. கோதுமை அப்போ தான் போலிக்கு நல்லாயிருக்கும். கோதுமை மாவு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கோதுமை மாவு டேஸ்ட்டு மைதா மாவில் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி மாவு நல்லா பாருங்கள் எவ்வளவு லூஸாக பிணைஞ்சாச்சுன்னு. இதை ஒரு ஓரமாக வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்து கடலைப்பருப்புலாம் வெந்துருச்சு. இப்போ பூரணத்துக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்துருவோம். லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ கடலைப்பருப்பு வெந்ததை ஒரு மிக்சி சாரில் போட்டு பல்ஸ் மூடில் ஊற்றி எடுத்துக்கணுங்க. இப்போ வெல்லத்துக்கு கூட கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோன்னா பல்ஸ் மூடில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப மையாக அரைக்கலை, பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலில் ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து தேங்காயில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். அதையும் போட்டு இப்போ அந்த வடைச்சட்டி காணலன்னா நான் பெரிய வடைச்சட்டியில் போட்டு இந்த பூரணத்தை கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கட்டியாக வரந்தண்டியாக நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவு வரணும். இப்போ இங்கிட்டு எண்ணெயும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கிட்டு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. பூரணத்தை நல்லா உருண்டை பிடிச்சி இட்லி மாவில் போட்டு நம்ம சுசியம் பண்ணி எடுத்துருவோம். நல்லா மேலே முறணும், உள்ளே நல்லா சாஃப்டான சுசியம் இது பூரணமும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இட்லி மாவு வீட்டில் நம்ம அரைச்ச அன்றைக்கி சாயந்தரம் பொழுதோ இல்லைன்னா காலையில் அரைச்சி நைட்டுக்கோ எப்போயாவது செஞ்சால் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இட்லி மாவில் முக்கி எண்ணெயில் அப்படியேவும் மிதமான சூட்டில் கீழேயும் பொன்னிறமாக வெந்து எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. வரும் பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். மேல் பகுதி நல்லா மொறுவும், கீழ் நல்லா உள்ள பூரணம் நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா திருப்பி விட்டு மேல் பக்கமும் அடிப்பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அங்கிட்டு போலிக்கும் ரெடி பண்ணிடுவோம். போலிக்கு நம்ம கோதுமை மாவு பாக்கெட் இருக்குது தெரியுமா, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தான் போலி தட்ட போகிறோம். ஈஸியான முறையில் போலி செஞ்சிடலாம். ஒரு சில பேர் போலி செய்ய ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி செஞ்சால் நம்ம வீட்டிலே பிள்ளைகளுக்கு ஈஸியாக போலி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு நான் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். மாவு அவ்வளோ லூஸாக இருக்குங்க. இப்போ ஆயிலை தொட்டுட்டு நடுவில் பூரணத்தை வச்சுருவோம். நல்லா சுற்றி எடுத்துட்டு மேல் பாகத்தில் உள்ள மாவை கிள்ளி எடுத்துருவோம். நல்லா முன்னாடியே வச்சு ஆயிலை தொட்டு இது பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு இப்படி பிளாட்டான கிண்ணத்தை எடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் ஆயிலை தடவி நம்ம கையை வச்சே செய்யாமல் இந்த கிண்ணத்தை வச்சு இப்படியே நவட்டி விட்டிங்கன்னா மாவும் சாஃப்டாக இருக்குது தெரியுமா, அழகாக வந்துடும். சேப்பும் நல்லா இருக்கும் பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் போலி செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தோசைகள் ஹீட்டானதும் அதில் போட்டு முன்னாடி எண்ணெயை ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். இங்கிட்ட சுசியமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வெந்துங்க பாருங்கள். பார்த்தாலே தெரியும். கோதுமை மாவு போலி ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சாஃப்டாக தாங்க இருங்க.
பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியான முறையில். இப்போ இங்கிட்டு போலியும் ரெடி, சுசியமும் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக போலி இருக்குன்னு. இங்கிட்டு சுசியமும் ரெடி. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருச்சுன்னா